ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சிக்கனையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து சாப்பாட்டு எல்லாம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலில் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் இன்னொரு வாணல் எடுத்துக்கிட்டு அதில் இப்போ ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அது தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ காய் நல்லா வதங்கட்டும். இப்போ உப்பு காயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதோட சிக்கன் பீஸை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச முட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு இப்போ ஆற வச்ச ரைஸை அதில் கொட்டிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரைஸ் ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இவ்வளோ சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. லாஸ்ட்டாக எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.